ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் வந்து பைத்தானுக்கு மட்டும் இல்ல, எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேஸ். ஆப்ரேட்டர்ஸ்ல வச்சு என்னலாம் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஒரு ஆப்பரேஷன ஒரு பர்ட்டிகுலர் டாஸ்க்குக்காக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ டோட்டலா அதுல வந்து 7 டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, அரித்மெடிக் ஆப்பரேஷன். அரித்மெடிக் ஆப்பரேஷன்னா ஒண்ணும் இல்ல. பிளஸ், மைனஸ், ஸ்டார், டிவிஷன் சிம்பிள், டபுள் ஸ்லாஷ், சிங்கிள் ஸ்லாஷ் இதெல்லாம் அதோட சிம்பிள்ஸ். இத பத்தி நம்ம டெப்த்தா அடுத்த வீடியோல பார்ப்போம். பட் இருந்தா இத என்னன்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ குடுக்குறேன். அரித்மெடிக்கல் ஆப்பரேஷன்னா ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவும் இன்னொரு நியூமெரிக்கல் வேல்யூவும் அடிஷனோ, சப்ட்ராக்ஷனோ, மல்டிப்ளிகேஷனோ, டிவிஷனோ பண்ணீங்கன்னா அது பேரு அரித்மெடிக்கல் ஆப்பரேஷன் சொல்லுவாங்க. அடுத்ததா இருக்கிறது வந்து அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். இந்த அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்னா அரித்மெடிக் ஆப்பரேஷனுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. இப்ப a மைனஸ் பி அப்படின்னு போட்டீங்கன்னா அது அரித்மெடிக்கல் ஆப்பரேஷன். இப்ப a இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி அப்படின்னு போடுறத, அதாவது உங்களுக்கு நான் டைப் பண்ணி காட்டுறேன். a இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி அப்படின்னு போடுறத ஜஸ்ட் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு போட்டீங்கன்னா அது பேர் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். இந்த இதெல்லாம் பத்தி நம்ம லேட்டரா பார்ப்போம். அடுத்து வந்து கம்பாரிசன் ஆப்பரேட்டர். இப்ப கம்பாரிசன் ஆப்பரேட்டர்ஸ்னா ஒண்ணும் இல்ல. 2, அதாவது ஏ பி அப்படின்னு 2 இருக்குன்னா, இப்ப ஏ ஓட பி கிரேட்டர் தானா, சி ஓட டி கிரேட்டர் தானா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக கம்பேரேட்டர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இது மேக்ஸிமம் எங்க யூஸ் பண்ணுவோம்னா கண்டிஷனல். கண்டிஷனல் கிளாஸ் வந்து நம்ம லேட்டரா பார்ப்போம். அடுத்ததா இருக்கிறது லாஜிக்கல். லாஜிக்கல்னா அண்ட், ஆர், நாட். அண்டுன்றது வந்து எப்படின்னா, எய்தர் 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் அந்த டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஆர் கண்டிஷன் வந்து அப்படியே ஆல்டர்னேட். எனி ஒன் கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தாலும் அந்த இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். நாட் வந்து ஆப்போசிட். வரக்கூடிய ரிசல்ட்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்டா வரக்கூடியது தான் நாட் ஆப்பரேட்டர். இந்த ஆப்பரேட்டர்லாம் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப சிங்கிள் கண்டிஷன், மல்டிபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷனல் கிளாஸ்ல நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ். இது வந்து இஸ், இஸ், இஸ் நாட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு லிஸ்ட்ல இருக்கா இல்லையா, ஒரு செட்ல இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கறது இஸ் நாட். அதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ மெம்பர்ஷிப்பும் அங்க யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இன், நாட் இன். பட் இஸ் நாட் வந்து எதுக்கு மேஜரா யூஸ் பண்ணுவாங்கன்னா, டிஃபால்ட், அதாவது டிஃபால்ட் இஸ் நியூமரிக், இஸ் ஆல்பா அப்படின்றதுக்காக அது யூஸ் பண்ணுவாங்க. மெம்பர்ஷிப்னு எடுத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான். இன், நாட் இன். ஒரு லிஸ்ட்ல இருக்கா இல்லையா, லிஸ்ட்ல இருந்தா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பின்னாடி பார்ப்போம். பிட் வைஸ் ஆப்பரேட்டர். பிட் வைஸ் ஆப்பரேட்டர்னா ஒன்றும் இல்லை. ஒரு பைனரி டிஜிட்டா ஒரு ஒரு நம்பரை பைனரி வேல்யூவா கன்வெர்ட் பண்ணி அந்த பைனரி வேல்யூல ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக பிட் வைஸ் ஆப்பரேட்டர். எய்தர் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆர் ரைட் ஷிஃப்ட், எக்ஸ்ஆர் ஆப்பரேட்டர், ஆர் ஆப்பரேட்டர், அண்ட் ஆப்பரேட்டர், எக்ஸ்ஆர் ஆப்பரேட்டர். இந்த மாதிரி ஆப்பரேஷன்னா பைனரி டிஜிட்ல பண்ணுவோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணப்பட்டது தான் பிட் வைஸ் ஆப்பரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அரித்மெடிக் ஆப்பரேட்டர்னா என்னன்னு டெப்தா பார்ப்போம். ஸ்டே டியூன். பை.